பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்ட் இயர் ஆட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டாக ஆவரேஜ் பார்த்தோம். இப்போ ஆவரேஜிலேருந்து இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். The average of 4 consecutive even number is 27. Find the largest of these numbers. பொதுவாகவே இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது இதோட மீனிங் ஃபஸ்ட்டு நமக்கு நல்லா புரியணும். பாருங்கள், த ஆவரேஜ் ஆஃப் 4 consecutive ஈவன் நம்பர்ஸ். அப்போ இந்த கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தாங்க இந்த கொஸ்டின் நம்மளால் என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். நமக்கு ஈவன் நம்பர்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் தெரியும். ஈவன் நம்பர்ஸ்னால் இரட்டைப்படை எண்கள். அப்போ இதுக்கு என்ன மீனிங்கு? கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடர்ச்சியான இதான் மீனிங். தொடர்ச்சியான அப்படின்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் நம்பர் சொல்லியிருக்காங்க 4 consecutive ஈவன் நம்பர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்னா 4 தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இரட்டைப்படை எண் நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னது 2 4 8 2 4 6 8 இதெல்லாம் ஆட் பண்ண ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் தான் என்ன கொடுத்துருக்காங்க 27. அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இப்போ கேள்வி புரியுதா? என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 4 consecutive ஈவன் நம்பர்ஸ், தொடர்ச்சியான 4 இரட்டைப்படை எண்கள். அதெல்லாம் கூட்டி ஆவரேஜ் எடுத்தால் எவ்வளோ வருதான் 27 வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். அந்த 4 நம்பர் இருக்கு, அதில் லார்ஜஸ்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, எனக்கு நம்பர் எதுன்னு தெரியாது. அந்த 4 ஈவன் நம்பரில் ஒன்று கூட தெரியாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பரை என்னன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாவது ஈவன் நம்பர் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக எக்ஸ். முதல் ஈவன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டாவது ஈவன் நம்பர் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், 4ஆக தான் இருக்கும். அது கூட 2 கூட்டினாதான் இரட்டைப்படை எண், தொடர்ச்சியான இரட்டைப்படை எண் வரும். அப்போ மூணாவது நம்பர் என்னவா இருக்கும், 4க்கு அப்புறம் 2 கூட்டினா 6. நாலாவது என்னவா இருக்கும், 6க்கு அப்புறம் 2 கூட்டினா 8. அப்போ எக்ஸ் + 2, அடுத்தது எக்ஸ் + 4, அடுத்தது எக்ஸ் + 6. சரிங்களா? கணக்கில் கொடுத்துருக்க டெஃபினிஷன் படி பாருங்க. த ஆவரேஜ் ஆஃப் த சம் ஆஃப்னு கொடுத்தா இதை 4ஐயும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் த ஆவரேஜ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சராசரி. ஆவரேஜ்னா 4ஐயும் ஆட் பண்ணி 4ஆல் வகுக்கணும். எக்ஸ் + 2 + x + 4 + x + 6 டிவைடட் பை 4 கண்டிப்பாக போடணும். நம்ம எரர் பண்ணுவோம். என்ன எரர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பை 4 போடுறத விட்டுரும். அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை கவனமாக போட்டுடணும். பாருங்க, அதோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 27 கொடுத்துட்டாங்க. இப்போ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 1x 2x 3 4 4x. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க. 2 + 4 + 6 6 + 6 12. இந்த 27 இந்த 4 அங்கே போச்சுன்னா 27 கூட மல்டிப்ளிகேஷன் ஆகும் 108. சரிங்களா? இப்போ பாருங்க, 4x = 108 - 12. அப்போ எவ்வளோ வரும்? இதில் இருந்து 12 கழிச்சோம்னா 96 வரும். அப்போ x = 96/4. அப்போ டிவைட் பண்ணால் 24 வரும். x = 24. x = எவ்வளோ வருது, 24. நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு, 24 வருது. இதோட கணக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, ஹோல்ட் பண்ணிடக்கூடாது. முடிச்சுட்டு நம்ம போயிடக்கூடாது. கொஸ்டினை நல்லா பார்க்கணும். பாருங்க, ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். அவன் எக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கணும். ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ். நான் எக்ஸ் என்னன்னு எடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் நம்பர்னு எடுத்திருக்கேன். அப்போ அந்த ஈவன் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்ல லாஸ்டா இருக்கிறது என்னவா இருக்கும், பிக்கா இருக்கும். நான் இப்போ 24 அப்படின்னு ஆன்சர் எழுதுனேன்னா அது என்ன ஆயிடும், ராங் ஆயிடும். அப்போ லார்ஜஸ்ட் ஆஃப் தி ஒன்று அப்படின்னா என்னது, இந்த எக்ஸ் கூட எதை கூப்பிட்டா லார்ஜஸ்ட் வரும் பாருங்க. எக்ஸ் + 2 26 தான் வரும். எக்ஸ் + 4 28. எக்ஸ் + 6 30 வரும். அப்போ லார்ஜஸ்ட் ஒன்று.
x plus 6 அதாவது 24 plus 6 is equal to 30. இதுதான் லார்ஜஸ்ட் ஒன்று. இப்படி தான் நம்ம செய்ய போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு இதிலே சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்க கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி கொரீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய ஆன்சர் தரேன். தேங்க்யூ ஸோ மச்.